சென்னைக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவள்ளூர். திருவள்ளூருக்கு அருகாமையில் நெய்வேலி எனும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா. கிரந்தம் என்றால் வடமொழியில் புத்தகம் என்று பொருள். ஸ்ரீ மத்வர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரரின் கிரந்தங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருப்பதால் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என பெயர் பெற்றுள்ளது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திலும், பேருந்து நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது இத்தலம். 1595 ஆண்டு சிதம்பரம் அருகே இருக்கும் புவனகிரியில் திம்மண்ண பட்டா கோபிகாம்பா தம்பதியினருக்கு பிறந்த 3வது குழந்தையின் பெயர் வேங்கடநாதன். இளம் வயதிலேயே தெய்வீக பண்புகளுடன் திகழ்ந்த வேங்கடநாதன் தன் ஆரம்ப கல்வியை மதுரையில் தன் மைத்துனர் லட்சுமி நரசிம்மச்சாரியாரிடம் கற்றார். பின்னர் கும்பகோணத்தில் ஸ்ரீமடத்தில் சேர்ந்து வேதங்களை பயின்ற வேங்கடநாதனுக்கு திருமண வயது வந்ததும் பெரியோர்களின் ஆசியுடன் சரஸ்வதிபாய் என்கிற கன்னிகையுடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு அத்தம்பதியினர் கும்பகோணத்திலேயே குடியேறினர். வேங்கடநாதன் சரஸ்வதிபாய் தம்பதியினருக்கு லட்சுமி நாராயணச்சாரியா என்கிற மகன் பிறந்தான். வேதத்தில் தேர்ச்சி பெற்றிருந்த வேங்கடநாதன் புரோகிதம் செய்தும் மாணாக்கருக்கு வேதம் பயிற்றுவித்தும் கிடைத்த சொற்ப வருமானத்தில் ஜீவனம் நடத்தி வந்தார். கொள்கை பிடிப்புடனும் நேர்மையுடனும் வாழ்ந்ததால் வறுமை அவரை வாட்டி வதைத்தது. தன் வறுமைக்கு நிவாரணம் தேடி தன் குரு சுதீந்திர தீர்த்தரிடம் சென்றார் வேங்கடநாதன். தன் அபிமான சீடனான வேங்கடநாதனை பார்த்ததும் அந்திம காலத்தில் இருந்த சுதீந்திர தீர்த்தருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தனக்கு பிறகு வேங்கடநாதன் தான் மத்வ மடத்தின் மடாதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும் என கட்டளையிட்டார் சுதீந்திர தீர்த்தர். இதை கேட்ட வேங்கடநாதனுக்கு அதிர்ச்சி. திருமணமாகி சந்ததியை வளர்த்து கொண்டு சம்சார பந்தத்தில் சிக்கி உழன்று கொண்டிருக்கும் தான் எப்படி துறவரம் பூண்டு மடாதிபதியாக ஆக முடியும் என அவர் குழப்பத்தில் ஆழ்ந்தார். அப்போது வேங்கடநாதனின் மகிமை பொருந்திய முந்தைய பிறவிகளை பற்றி சாட்சாத் இறைவி கலைவாணியே வேங்கடநாதனின் கனவில் தோன்றி எடுத்து ஏம்பினார். இதனை அடுத்து மனம் தெளிவு பெற்று குருவின் ஆசைப்படியும் அன்னை கலைவாணியின் வழிகாட்டுதல் படியும் சந்நியாச தீட்சை பெற சம்மதித்தார் வேங்கடநாதன். இதனை அடுத்து 1621 ஆண்டு பால்குண மாதம் சுக்லபட்சம் த்விதியை அன்று துறவரம் மேற்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற திருநாமத்துடன் மத்வ மடத்தின் பீடாதிபதியாக பொறுப்பேற்றார் வேங்கடநாதன். பின்னர் தன் வாழ்நாள் முழுவதும் பல மகிமைகளை புரிந்த ஸ்ரீ ராகவேந்திரர் துங்கபத்ரா நதிக்கரையில் மந்த்ராலயம் எனும் வறண்ட பிரதேசத்தில் 1671 ஆண்டு ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்தார். மந்த்ராலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை ஒத்தே ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா அமைய பெற்றிருப்பதால் பிரதிரூப மந்த்ராலயம் என அழைக்கப்படுகிறது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. கிரந்தாலயம் தனில் அருளும்
प्रतिरूप मंत्रालय निज रूप राघवेंद्र ग्रंथालयं तनिल अरुளும் प्रतिरूप मंत्रालय निज रूप राघवेंद्र உனை காணுகின்ற நாளே நன்னாளே அதுவே எங்கள் வாழ்வின் வசந்த நாளே. இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் நல்ல நாள், நாம் கிரந்தாலயம் வந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், நாம் கிரந்தாலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம் வந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். பிரகலாதன் வந்த நாள், நரசிம்மனை கண்ட நாள். பட்ட பிரகலாதன் வந்த நாள், நரசிம்மனை கண்ட நாள். வியாசராஜராய் வந்த நாள், பல விந்தைகள் புரிந்த நாள். வியாசராஜராய் வந்த நாள், பல விந்தைகள் புரிந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த 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 நாள். வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள். வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள். திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள். திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். கலைமகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள். ராயர் கலைமகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள். தீர்த்தரை கண்ட நாள், சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள். சுதீந்திர தீர்த்தரை கண்ட நாள், சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த 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 நாள். ராகவேந்திர தீர்த்தர் என்னும் நாமம் தரித்த நாள்.
குரு ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்தனர். ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்தனர். அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். 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 பஞ்சமுகி வந்த நாள், குருராயர் பஞ்சமுகி வந்த நாள், பஞ்சமுக அனுமனை கண்ட நாள். பஞ்சமுகி வந்த நாள், பஞ்சமுக அனுமனை கண்ட நாள். மாஞ்சாலி அருளால் ராயர் மந்திராலயம் வந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த 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 நாள். மந்திராலயம் சென்ற நாள், முதல் மந்திராலயம் சென்ற நாள். நாம் எல்லாம் மந்திராலயம் சென்ற நாள், குரு மகானை கண்ட நாள். மந்திராலயம் சென்ற நாள், குரு மகானை கண்ட நாள். மகான் மகிமையை அறிந்து உணர்ந்து நின்ற நாள். குரு மகான் மகிமையை அறிந்து உணர்ந்து நின்ற நாள். அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள், வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். மாஞ்சாலம் எனப்படும் மந்த்ராலய சேத்திரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபடுவதற்கு முன் மாஞ்சாலி அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். அதே வகையில் இந்த கிரந்தாலயத்திலும் நுழைவு வாயிலிலேயே மாஞ்சாலை அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரரின் எண்ணப்படி திவான் வெங்கண்ண பந்த் மந்த்ராலய மூல பிருந்தாவனத்தை எப்படி வடித்தாரோ அவ்வாறே கிரந்தாலய பிருந்தாவனமும் 32 பகுதிகளாக வடிக்கப்பட்டு அதன் பின்பு இணைக்கப்பட்டுள்ளது. மந்த்ராலய பிருந்தாவனத்தை விட கிரந்தாலய பிருந்தாவனம் சில நூல் இலைகளே உயரத்திலும் அகலத்திலும் குறைவு. மந்த்ராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் கிபி 1671 ஆண்டு ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்கையில் இன்னமும் 300 ஆண்டுகள் தன்னுடைய கிரந்தங்களின் வடிவிலும் 700 ஆண்டுகள் பிருந்தாவனத்திலும் ஜீவித்திருப்பேன் என்றும் அதன் அறிகுறியாய் நாடெங்கும் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும் என்றும் அருளினார். அவ்வாறே நாடு முழுவதும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றி வருகின்றன. ஒருமுறை தனக்கு திருமண ஆசை வந்துவிட்டதாகவும் திருமணத்திற்கு பெண் தேடப் போவதாகவும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் அவருடைய சிஷ்யர் கூறினார். இதையடுத்து தன் கையால் ஒரு பிடி புனித மண்ணை எடுத்து அவனிடம் கொடுத்து
ஆசி செய்து வழியனுப்பி வைத்திருக்கிறார் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். அவரும் தனக்கேற்ற வாழ்க்கை துணையை தேடி நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது நீண்ட நடைப்பயணத்தால் சோர்வற்ற அந்த சிஷ்யன் இரவில் ஒரு வீட்டின் திண்ணையில் இளைப்பாறினார். அந்த வீட்டில் வசித்த மக்கள் ஒரு விதமான அச்சத்துடன் காணப்பட்டதை உணர்ந்தார் அந்த சிஷ்யன். இது குறித்து விசாரித்த போது அவ்வீட்டில் சில நிமிடங்களுக்கு முன் குழந்தை பிறந்ததையும் அக்குடும்பத்தில் அதற்கு முன் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் ராட்சசன் கவர்ந்து சென்றதையும் புதிதாக பிறந்த குழந்தையையும் தூக்கிச் செல்ல ராட்சசன் வந்துவிடுவான் என்பதையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யன் அறிந்து கொண்டார். அவர்கள் அஞ்சியதைப் போலவே சில நிமிடங்களில் அரக்கத்தனமான சிரிப்புடன் பிரம்ம ராட்சசன் தோன்றினான். குழந்தையை நெருங்க அவன் முற்பட்ட போது அதனை நெருங்க முடியாமல் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி தடுப்பதை உணர்ந்தான் ராட்சசன். தன்னை தடுக்கும் அந்த சக்தி எது என விசாரித்த போது ஸ்ரீ ராகவேந்திரர் தன் சிஷ்யனுக்கு வழித்துணையாக கொடுத்தனுப்பிய புனித மண்தான் தன்னை தடுப்பதாக புரிந்து கொண்டான் அந்த கொடூர ராட்சசன். இதையடுத்து அந்த சிஷ்யனிடம் பொன்னும் பொருளும் தருவதாகவும் தன்னை அந்த குழந்தையை தூக்கிச் செல்ல அனுமதிக்கும்படியும் மன்றாடினான் அந்த அரக்கன். இதையடுத்து அந்த மகிமை வாய்ந்த மிருத்திகையை கொண்டு அந்த ராட்சசனை எரித்து சாம்பலாக்கினார் ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யர். அக்குடும்பத்து வாரிசு ராட்சசனின் பிடியில் இருந்து தப்பியதை எண்ணி அவ்வீட்டினர் மகிழ்ந்தனர். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது ஜீவித காலத்தில் பல மகத்துவங்கள் கொண்ட ஸ்ரீ மூலராமர், ஸ்ரீ திக்விஜயராமர், ஸ்ரீ ஜெயராமரை பூஜித்து வந்தார். அவற்றை அவரது வழிவந்த பீடாதிபதிகள் பூஜித்து வருகின்றனர் என்றாலும் ஸ்ரீ ராகவேந்திரரும் அனுதினமும் மந்திராலயத்தில் அதிகாலையில் பூஜித்து வருவதாக ஐதீகம். அவ்வகையில் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவில் மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் கர்ப்ப கிரகத்தில் 3 ராமர்களுக்கும் விசேஷ சன்னதி இருப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த 3 ராமர்களுக்கு கீழே உள்ள ஸ்ரீ ஹனுமன் விக்கிரகம் ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்த கல்லில் ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனம் உருவான பகுதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் அந்த அனுகிரக சக்தி கொண்டு நமக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜர் தேசமெங்கும் பயணித்து 732 ஆஞ்சநேய விக்கிரகங்களை நிர்மாணித்து பூஜித்தார். அவற்றில் ஒன்று ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு மேலாக அழகிய கல்லாலான பிரபையுடன் எழுந்தருளியிருப்பது அமோகமான பலன்களை தரவல்லதாகும். மந்திராலயத்தில் மூல பிருந்தாவனம் எங்குள்ளதோ அதன் அடியில்தான் இன்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்து லோக சேமத்திற்காக ஜபித்து வருகிறார். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்தை தரிசிக்கும் போதே அதன் கீழ் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்திருக்கும் காட்சியை மெய்சிலிர்க்க காணலாம். இது வேறெங்கும் காண கிடைக்காத அற்புத காட்சியாகும். பிருந்தாவனத்தின் கீழே இறங்கி ஸ்ரீ ராகவேந்திரரை நிஜ ரூபத்தில் அருகில் சென்று தரிசித்து பரவசப்படலாம்.
இது உலகிலேயே வேறெங்கும் இல்லாத அமைப்பில் உள்ளதாகும். ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவின் கன்னி மூலையில் வேப்ப மரத்தடியில் அழகுற அமைந்திருக்கிறது ஸ்ரீ ஐஸ்வர்ய விநாயகர் சன்னதி. இதில் இருக்கும் ஐஸ்வர்ய விநாயகரை 21 முறை வலம் வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் என்பது நம்பிக்கை. மந்திராலயத்திற்கு அருகில் துங்கபத்ரா எதிர்க்கரையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிரதம சிஷ்யரான ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியாரின் பிக்ஷாலயா கிராமம் உள்ளது. அங்கே ஸ்ரீ ராகவேந்திரர் ஜபம் செய்ததால் ஜபதகடே பிக்ஷாலயா என அழைக்கப்படுகிறது. அப்புண்ணிய பூமி நாகலோகத்திற்கு இணையானதாகும். அங்கே பூமிக்கு அடியிலும் மேற்பரப்பிலும் ஆயிரக்கணக்கில் ஒளிப்படாத நாக விக்கிரகங்கள் தோன்றி வெளிப்பட்டு கொண்டே உள்ளன. அந்த சக்தி வாய்ந்த தலத்திலிருந்து அப்பண்ணச்சாரியாரின் பரம்பரையினரிடமிருந்து பெற்று வரப்பட்ட 2 நாக விக்கிரகங்கள் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இங்கு வழிபாடு செய்தால் நாகதோஷம் மற்றும் இதர தோஷங்களும் நிரந்தரமாக விலகி நல்வாழ்வு வாழலாம். திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோயிலிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா. பெருமாளை தரிசிக்க வருகை தரும் பக்தர்கள் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவுக்கு சென்று மனமுருக பிரார்த்தனை செய்தால் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழலாம். மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம். கதினியே என்று நீ தினம் நாங்கள் சரணடையும். கதினியே என்று நீ தினம் நாங்கள் சரணடையும். மதிதாராய் எதிராஜா மதிதாராய் எதிராஜா என்றாலே தந்தருளும் அதிரூப மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம். அதிரூப மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம். அதிரூப மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம். ராமர் வீற்ற கல்லினிலே மந்திராலய பிருந்தாவனம் ராயரதன் கீழ் அமர்ந்து ஜபம் புரிகின்றார். ராமர் வீற்ற கல்லினிலே மந்திராலய பிருந்தாவனம் ராயரதன் கீழ் அமர்ந்து ஜபம் புரிகின்றார். சேமமாக நாம் இருக்க நிஜ ரூபமாய் விளங்கி சொரூபங்கள் 72 தியானிக்கும் கிரந்தாலயம். சேமமாக நாம் இருக்க நிஜ ரூபமாய் விளங்கி சொரூபங்கள் 72 தியானிக்கும் கிரந்தாலயம். அதிரூப மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம். அதிரூப மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம்.